சயின்ஸ பேசுது குரான். அறிவியல் ஜின்ன பத்தி பேசல, யாஜூஜ் மாஜூஜ் பத்தி பேசல, தஜ்ஜால பத்தி பேசல, மலக்குமார்களை பற்றி அறிவியல் இன்னும் பேசல, தொடல. ஆனா குரான் பேசுது. ஒரு காலத்துல வானமும் பூமியும் ஒன்னா இருந்துச்சான். அல்லாஹ் அதை கண்டுபிடிச்சிருக்கான். பல்லாயிரம் கோடி செலவு பண்ணி இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கான் சயின்ஸ், அறிவியல். அல்லாஹ் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லிட்டான். என்னன்னு என்ன சொல்லிட்டான்? ரத்தகன் ஃபஃபதக்னாஹுமா, ரத்தகன் ஃபஃபதக்னாஹுமா, ரத்தகன் ஃபஃபதக்னாஹுமா. ஒரு வெடிப்பு ஏற்பட்டது, வானமும் பூமியும் ஒன்றாக இருந்தது, ஒரு வெடிப்பு ஏற்பட்டது, பூமி கீழே தனியாக வந்து விட்டது, வானம் மேலே போய்விட்டது. இது அல்லாஹ் எப்ப சொல்றான்? 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லிட்டான். இப்போ சயின்ஸ் கண்டுபிடிக்கிறான் இத எல்லாம் ஒன்னா இருந்துச்சுன்னு. அப்புறம் என்ன சொல்றான்? ஜஅல ஷம்ஸ ஸியாஅன் வல் கமர நூரா அப்படின்றான் அல்லாஹ். என்ன அர்த்தம்? ஜஅல, அந்த அல்லாஹ் வந்து அஷம்ஸ சூரியனுக்கு ஸியா கொடுத்தா, வல் கமர நிலவுக்கு சந்திரனுக்கு நூறு வெளிச்சத்தை கொடுத்தான்றான். அப்ப நூறு என்றால் என்ன, ஜியா என்றால் என்ன? ஜியா நான் தனக்குள்ளேயே நூறு இருக்கும் இயல்பாகவே. அப்போ சூரியனுக்கு வெளிச்சம் தானாகவே இருக்கும். சூரியனுக்கு யாரும் வெளிச்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு ஜியான்னு பேரு. அதான் அல்லாஹ் பயன்படுத்துறான். நூறுனா என்ன? இன்னொருத்தர் மூலமாக வெளிச்சம் வாங்குவது. இப்ப லைட் எரியுது, டியூப்லைட் எரியுது, ஃபேன் ஓடுது, கரண்ட் மூலமாக, மின் மூலமாக. இது நூறு. அப்போ சூரியனுக்கு இருக்கிறது நூறு இல்ல, தியா. இயல்பாகவே சூரியனுக்கு வெளிச்சம் உண்டு அல்லாஹ். இதை கண்டுபிடிக்கிறான். சூரியனுக்கு எப்பவுமே வெளிச்சம் இருக்கும், சூரியன்கிட்ட தான் நிலவு வாங்குதுன்னு. அததான் அல்லாஹ் சொல்றான் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜஅல ஷம்ஸ ஸியா வல் கமர நூரா. கமருக்கு 100 தான் இருக்குது. இன்னொருத்தன்ட்ட வாங்கியிருக்கான் கமரு. கமர் வாங்கியிருக்கான்னு பக்கத்து வீட்டுக்கார கமர் இல்லைங்க. கமர்னா நிலவு, சூரியன் வாங்கி இருக்குது. இப்படி சயின்ஸ் எல்லாம் பேசுறான். சயின்ஸ் குரான்ல இருக்குது, முழுமையா இருக்கு. எல்லாம் எல்லாமே முழுமையா வச்சிருக்கான். அது மட்டும் இல்ல, எவ்வளவு ஆவிகள் மேகமாக மேல போகுதோ அவ்வளவுதான் மழை பெய்யும்னு சொல்லிட்டு சயின்ஸ் பேசுது. இப்போ அல்லாஹ் அன்னைக்கே சொல்லிட்டான், அன்ஸல்னா மினஸ் ஸமாய் மான் பிகதர். அன்ஸல்னா, நாங்கள் இறக்குகின்றோம், மினஸ் ஸமாய் வானத்திலிருந்து, மான் தண்ணீரை, பிகதர் எவ்வளவு தேவையோ அவ்வளவு இறக்குறோன்றான் அல்லாஹ். சரி, அதுக்கப்புறம் என்ன சொல்றா? வஸ்ஸமாய் தாத்திர் ரஜஇ. அஸ்ஸமா, வானம் எப்படிப்பட்டது தெரியுமா? தாத்திர் ரஜஇ. நீங்க எது கொண்டு போனாலும் பூமியில இருந்து அது திருப்பி அனுப்பிச்சிடுறோம், வச்சுக்காதுன்றான். ரெண்டையும் டேலி பண்ணி பாருங்க. எவ்வளவு மேகம் போதோ அவ்வளவு மழை பெய்யும். தாத்திர் ரஜஇ. இங்க என்ன சொல்றா? எவ்வளவு தேவையோ அவ்வளவு நான் கொடுக்குறோன்றான். ரெண்டையும் சேர்த்து பார்த்தா ரெண்டு ஒன்னா ஆகுது. ஆய்வு இப்ப சொல்றது, ஆனா அல்லாஹ் எப்பவோ சொல்லிட்டான், 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சொல்லிட்டான். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். சயின்ஸ் சொல்லுது வானம் விரிவாயிட்டே போகுதுன்னு இப்ப சொல்லுது. அல்லாஹ் என்னைக்கோ சொல்லிட்டான், இன்ன சமா, நிச்சயமாக வானம், பனைனாக நாங்கள் படைத்தோம், பி ஐதின், தன்னுடைய கையால் படைத்தோம்னு அல்லாஹ் சொல்றான். அதுக்கப்புறம் சொல்றான் இன்னா லமூசிஊன், எனவே அது என்னாவது லமூசிஊன், விசாலமாயிட்டே இருக்குன்னு அல்லாஹ் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லிட்டா. இந்த கிறுக்கு பையன் சயின்ஸ்ல இருக்கிறவன் விஞ்ஞானி இப்ப சொல்றான், பல கோடி செலவழிச்சு. அப்படிப்பட்ட திருவேதத்தை நம்ம வந்து உறக்க போட்டிருக்கோம், விட்டு வச்சிருக்கோம். அது மட்டுமல்ல, சயின்ஸ் என்ன சொல்லுது? இப்போ சூரியன் அழிஞ்சிரும் ஒரு நாள்ல சொல்லுது. அல்லாஹ் என்னைக்கோ சொல்லிட்டா, வஷம்சு தஜ்ரி லி முஸ்தகர்ரின் லஹா, சூரியன் தஜ்ரி சென்று கொண்டிருக்கிறது, லி முஸ்தகர்ரின் லஹா, அது எங்கே போகணுமோ அங்க போயிட்டு இருக்குது. அப்ப கூடிய சேர்த்து அது அழிய போகுதுன்னு அல்லாஹ் எப்போ சொல்லிட்டான். நீ என்ன இப்போ சொல்ற?